நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுவதில் சக்தி என்ன, அந்த மந்திரத்தினுடைய சக்தி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஆஞ்சநேய பிரபுவை போல உதவக்கூடியவர் யார் உலர்? அதிலும் ஸ்ரீ ராமஜெயம் என்று ஸ்ரீ ராமநாமாவை சிந்தித்ததால் அங்கே ஸ்ரீ ஆஞ்சநேய பிரபு சகிதமாக நமது சீதா லக்ஷ்மண ராமச்சந்திரமூர்த்தி பிரசன்னமாகி நமது துன்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டுபவர். ஸ்ரீ ராமஜெயம் என்னும் ஜென்ம ரக்ஷா மந்திரத்தை சிந்தித்தால் எப்பேற்பட்ட முடிக்க முடியாத கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாராம் அந்த அனுமான். ராமநாமாவை சிந்தித்தால் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்த பலன் உண்டாகும் என்று ஈஸ்வரன் கூறுகிறார். ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது ஏன்? ஸ்ரீ ராமஜெயத்தை லட்சம் முறை கோடி முறை என எழுதுகின்றனர். வேலை கிடைத்தல், திருமணம், வீடு கட்டுதல், கடன் பிரச்சனை, மன நிம்மதி போன்ற உலக இன்பங்கள் கருதி வேண்டுதலுக்காக இவை எழுதுகின்றனர். உலக இன்பங்கள் மட்டுமின்றி இந்த மந்திரம் அகப்பகை எனப்படும் நமக்குள்ளே இருக்கும் கெட்ட குணங்களையும், புறப்பகை எனப்படும் வெளியில் இருந்து நம்மை தாக்கும் குணங்களையும் வெல்லும் சக்தியை தரும் என்பதாகும். ராம என்ற மந்திரத்திற்கு பல பொருட்கள் உண்டு. இதை வால்மீகி மரா என்றே முதலில் உச்சரித்தார். மரா என்றாலும் ராமா என்றாலும் பாவங்களை போக்கடிப்பது என்று பொருள். ராமனுக்குள் சீதை அடக்கம். அதனால் அவரது பெயரையே தானும் தாங்கிக் கொண்டாள். ராமா என்று அவளுக்கு பெயரும் உண்டு. ரமா என்றால் லட்சுமி. லட்சுமி கடாட்சத்தை வழங்குவது ராம மந்திரம். ராம மந்திரம் எழுதுவோருக்கு, செல்வோருக்கும், சொல்வோருக்கும் எங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும். ராமன் என்ற சொல்லுக்கு பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். ரா என்றால் இல்லை, மண் என்றால் தலைவன். இது போன்ற தலைவன் இதுவரை இல்லை என்பது இதன் பொருள். முதலில் ராமநாமத்தை எழுதியவர் யார்? ராமபிரான் ராவணனை போரில் வென்ற செய்தியை சீதையிடம் தெரிவிக்க முதலில் ஓடி வந்தவர் அனுமன் தான். அவருக்கு சீதையை கண்டதும் உணர்ச்சி பெருக்கில் வார்த்தைகள் ஏதும் வரவில்லை. வெற்றி களிப்பில் தேவியின் முன்னர் பணிந்து அம்மா என்று மட்டும் சொல்ல முயன்றார். ஆனால் தழுதழுத்ததால் சொல்ல வந்ததை மணலில் எழுத முயன்றார். சீதையின் முன் மணலில் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதி காண்பித்தார். அந்த குறிப்பை வடித்த சீதை ராமன் வெற்றி பெற்றதை தெரிந்து கொண்டார். முதலில் ஸ்ரீ ராமஜெய மந்திரத்தை எழுதியவர் அனுமன் தான். அன்று முதல் லிகித ராமஜெயம் என்ற பெயரில் ராமநாமத்தை பண ஓலை மற்றும் காகிதத்தில் எழுதும் பழக்கம் கொண்டனர். ராம மந்திரம் எழுதுவோருக்கும் சொல்வோருக்கும் எங்கும் எதிலும் ஜெயம் உண்டாகும். குறிவைக்க தைக்கும் ராமசாரம் என்பார்கள். ராமபானம் எப்படி இலக்கை நோக்கி பாயுமோ அதுபோல ராமநாமம் உங்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் வல்லமை கொண்டது. நம்பிக்கையுடன் செய்தால் பலன் நிச்சயம். குறைந்தது ஒரு நாளைக்கு 108 முறை எழுதுவது அவசியம். சீதையை அசோகவனத்தில் சந்தித்த அனுமன் ராமனிடம் கண்டேன் சீதையை என்று சொல்லியபடி தெற்கு நோக்கி நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கினார். கைகளில் சூடாமணியை பெற்றதும் ராமரின் கண்களில் கண்ணீர் மல்கியது. பிரபு, தேவி கஷ்டப்படுவதாக எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தங்களின் திருநாமத்தை மறந்தால் தான் கஷ்டம் வரும். பிராட்டியோ எப்போதும் தங்கள் பெயரையே ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு கஷ்டம் என்பதே கிடையாது என்று அனுமன் அவருக்கு ஆறுதல் அளித்தார். ராமர் அவரை ஆறத் தழுவி, அனுமா, உன்னிடம் நான் பட்ட கடனை எப்படி தீர்ப்பேன் என்று அனுமனின் உடல் அப்படியே சிரித்து போனது. பகவானே, என்ன சொல்லிவிட்டீர்கள்? என்னை காப்பாற்றுங்கள் என்று ராமரின் திருவடிகளில் சரணடைந்தார். அப்போது கருணையுடன் அனுமன் தலையை கோதியபடி ராமர் ஆசி வழங்கினார். இவை அனைத்தும் அனுமனை துதித்து ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதால் ஏற்படும் நன்மைகள். ஒரு குடும்பம் 1008 முறையாவது ஸ்ரீ ராமஜெயம் எழுத வேண்டும். எந்த மொழியிலும் எழுதலாம். ஒரு நாளைக்கு 108 முறை மட்டுமே ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி ஸ்ரீ ராமஜெயம் எழுத சொல்லி அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வழிகாட்டுங்கள். அவர்களும் இதை எழுதும் போது, திருப்பணி கைங்கரியம் செய்யும் போதும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். ஸ்ரீ ராமஜெயம் எழுதிய பிறகு அதை இறைவனிடம் சேர்க்க எளிய வழி இன்று பலரும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதினால் அதை கோவிலில் போய் சேர்ப்பதில்லை. இதை கருத்தில் கொண்டு வாலாஜாபேட்டையில் உள்ள ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயம் ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளது. அதன்படி நீங்கள் ராமஜெயம் எழுதி இந்த ஆலயத்திற்கு அனுப்பினால் அவர்கள் அதை இறைவனிடம் சேர்ப்பார்கள். செல்வ வளம் பெருக பச்சை நிறத்திலும், எதிரி பாதிப்பு, கண்திஷ்டி விலக, செய்வினை நீங்க சிகப்பு நிறத்திலும், சனி தோஷம், தசாபுத்தி, நவக்கிரக தோஷம் நீங்க கருப்பு நிறத்திலும், நோய் விலக, ஆரோக்கியம் மற்றும் பொது பிரார்த்தனைக்கு நிறைவேற நீல நிறத்திலும்,
ஸ்ரீ ராமஜெயம் எழுத சிறந்த பலன் உண்டாகும் என்பது ஐதீகம். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.